இன்றைக்கி 2 பாக்கெட்டு சேமியா எடுத்திருக்கோம். இந்த சேமியாவை எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். சேமியா வந்து தண்ணி ஊற்றி வெங்காயம் எல்லாம் மிளகா எல்லாம் போட்டு எல்லாம் கிண்டுவாங்க. அப்படி இல்லை, நம்ம வேறு மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த 2 சேமியாவையும் 2 பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இந்த 2 சேமியாவையும் இப்படி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். உடைக்கக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். உடைச்சா சின்ன சின்ன பீஸாக நொறுங்கிடும். இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும் இந்த சேமியா. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக செய்ய முடியும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், மெதுவாக வரும். இப்போ இது 5 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கு பின்னால் இந்த மாதிரி சேமியாவை எடுத்து இந்த இட்லி சட்டியில் மேலே நான் வைக்க போகிறேன். எப்படி இட்லி வேக வைக்கிறோமோ அது மாதிரி இதை வந்து வேக வைக்கணும். இது இந்த மாதிரி இட்லி சட்டியில் வேக வச்சு இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சு இட்லி எப்படி வேகுதோ அதே மாதிரி சேமியாவும் வேகணும். ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். இப்போ வடைச்சட்டியை வச்சுக்குவோம். இதை சேமியாவை தளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்குவோம். இப்போ கடுகு போட்டுக்கிறோம் கொஞ்சமாக. கடுகு பொரியுது, இதோடையே சேர்த்து நம்ம கருவேப்பிலை தரணும். பச்சை மிளகா நறுக்கிற பச்சை மிளகா ஒரு 2 எடுத்துருக்கேன். காரத்துக்கு மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதோடையே வெங்காயமும் ஆட் பண்ணுறேன். இதோடய சேர்த்து நல்லா வெங்காயம்லாம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பை நான் தூவி விட்ருக்கேன். உங்களுக்கு உப்பு வேணும்னா அளவுக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா வணங்கணும். நான் சிம்பிளாக இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வேறு மாதிரி கிண்டணும் அப்படின்னு சொன்னோம்னா ஆயில் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பீன்ஸு கேரட்டு அந்த வடைக்கு போடுற பருப்பு இருக்குது பாருங்கள், பச்சை கடலை பருப்பு அதுக்கு பேர், அதையெல்லாம் தாளித்து நீங்கள் சேமியாவை அதோடய சேர்த்து சேமியாவை கிண்டி அப்படி செஞ்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் நான் செய்கிறேன். சேமியா இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இட்லி சட்டியில் வச்சு நல்லா வேக வச்சிட்டோம். நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கா? இப்படி தாளித்தோம்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். வணங்கினதுனால இந்த சேமியாவை இதோடையே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்படி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் வெங்காயத்துலையே கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு போட்டேன், அதனால் இதோடையே அது சேர்ந்துக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அது பத்தலை அப்படின்னா இதுலேயே மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் எப்படி வருதுன்னு. இப்படி கொலன்னு இப்படி கிண்டினோம்னா ஒரு கொலன்னு இல்லாமல் நல்லா இருக்கும். இப்படி கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உடச்சி விட்டுக்குங்க. சாப்பிடும்போது நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி வரும். இப்போ சேமியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள்
ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி பதத்தில் வருது பாருங்கள். இதை சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும், மெதுவாகவும் இருக்கும். டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.